ஓஷோவை பற்றி நிறைய விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் ஆரம்பிச்சிருக்கேன். 1990 தான் அவர் இறக்குறாரு. இறந்ததுக்கப்புறம் தான் அவருடைய புத்தகங்கள்லாம் வெளிப்பாடாகுது. இந்த 400 புக்களும் நீங்கள் வாட்சிங்கன்னா ஒரு 400 ஜென்மத்துக்கு கூட சரியாக வரும் போல தெரியுது. நாளைக்கு ஒரு ஜென்மம் இருக்குமான்னு தெரியாது, ஆனால் 400 ஜென்மத்துக்கு உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. உண்மை இல்லாட்டி நம்ம கூட இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அவர் தான் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில இடங்களில் சொல்லுவார், என் படமா நான் அப்படின்னு கேட்பார். நான் சொல்லிக் கொடுத்த பாடம் போதும், என்னுடைய படம் தேவையில்லைங்கிறது. ஒரு எழுத்து கூட நான் கிடையாதுங்கிறாரு. சிலவங்க சொல்லுவாங்க அந்த விஷயத்தை, நானும் உங்கள்கிட்ட பதிஞ்சுக்கிறேன். இந்த ஞானம், இந்த மௌனமெல்லாம் எதில் இருக்குன்னா 2 வார்த்தைக்கு நடுவில், 2 எழுத்துக்கு நடுவில் உள்ள இடைவெளி. அது அந்த இடைவெளியை நீங்கள் எப்படி நெப்புறீங்கிறது பொறுத்து தான் உங்கள்கிட்ட இருக்குது. ப்ரெசன்ட்டில் வாழுங்கிறது தான் இவருடைய வாழ்க்கையாக இருக்குது. ஏன்னா கடந்த காலம் நம்ம கையில் இல்லை, வருங்காலம் நம்ம கையில் இல்லை, நிகழ்காலம் மட்டுமே பிரதானம் நமக்கு. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட அந்த இது கடந்த காலமாக போயிடும். அப்போ நிகழ்காலத்தில் எண்ணங்கள் இருக்குமான்னு கேட்பாங்க. நிறைய பேர் ஓஷோட்ட கேட்குறாங்க. நோ மைண்டுன்னே சொல்கிறாங்க. நோ மைண்ட்னா என்ன? ஓஷோவுடைய பார்வையில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், நோ மைண்ட்னா மனம் இல்லாமல் போகிறதோ புத்தி இல்லாமல் போகிறதோ கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை இன்வால்மெண்ட்டோடு செய்யும் போது நீங்கள் மனசு இருக்கான்னு மட்டும் பாருங்கள். நிகழ்காலத்தில் சில விஷயங்கள், அது சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டோட நீங்கள் பேசுகிறதா இருக்கலாம், இல்லை மனைவி கூட பேசுகிற, குழந்தையோட கொஞ்சி குழாவும் போது நேரங்கள் இருக்குமான்னு மட்டும் பாருங்களேன். எண்ணங்கள் இருக்குமான்னு மட்டும் பாருங்களேன். ஒரு குழந்தைகிட்ட போகும்போது நீங்களும் ஒரு குழந்தையாகும் போது நீங்கள் எப்படி எண்ணங்களில் இருக்க முடியும்? உங்கள் எண்ணம் கிடையாது, நான் சொல்ல, நீங்கள் சேர்த்து வச்ச எண்ணங்கள் கிடையாது. குழந்தையோட குழந்தையாக நீங்கள் ஆகும்போது உங்களுடைய அறிவு, உங்களுடைய பதவி, அந்தஸ்தெல்லாம் அந்த நேரத்தில் வருமா? எடுபடுமா அந்த குழந்தைகிட்ட? அந்த டாம்பியத்தை காட்ட முடியுமா அந்த குழந்தைகிட்ட? இப்போ எண்ணங்கள்லாம் என்ன ஆச்சு? இதான் நோ மைண்டு. திருப்பி அந்த குழந்தை விட்டு வெளியில் வந்தோன்னா, அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வந்தோன்னா திருப்பி எல்லாமே உள்ள கவர் ஆகிடும். நிகழ்காலங்கிறது நிகழ்காலத்தில் இருக்கிறது, ஒரு வேலையில் இருக்கிறது, ஒரு அனுபவிக்கிறது விஷயத்தில் இருக்க தவிர நிகழ்காலங்கிறது கொண்டு வரதில்லை. நிகழே கடவுள்னு கூட வைக்கலாம் ஒரு வகையில். ஏன்னா உயிருள்ள கடவுள் நிகழ் மட்டும்தானே உண்மை. நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஓஷோ அழகாக வார்த்தை சொல்லுவார், நாளைக்கு அன்னைக்கு தானே இருக்கும். நாளைக்கு என்னைக்கு பார்த்தீங்க நீங்கள்? நாளைக்கு பார்ப்போன்னு சொல்லி போயிட்டா அன்னைக்கே தான் இருக்குமே தவிர எப்படி நாளைக்கே இருக்கும்? நாளைக்கு நீங்கள் நாளைக்குன்னு சொன்னாலும் அது அடுத்த நாள், நாளைக்கு மறுநாள் அன்னைக்கே தான் இருக்கும், இன்றைக்கி கிடையாது. இப்போ மட்டும்தான் உண்மை. அதுதான் எப்பயுமே இருக்கிறது. இதுக்கு நம்ம கிடைச்சப்போ ஒரு 15 எழுத்தாளர்கள் இப்போ ஓஷோவுடைய புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்காங்க. சிவலிங்கம், நரியம்பட்டு சலாம், சுமதி, தியான், சித்தார்த்து, பிராணகத்திகரன், செந்தூரம், புவியரசு எல்லாம் முதல்ல ஆரம்பித்தது. இப்போ இவ்வளோ தூரம் 15-20 பேர் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த உலகம் பூரா இவருடைய கருத்து மட்டும்தான் ஸ்ப்ரெட்டாக இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கையில் வரப்போகுது. ஏன்னா இப்போ நீங்கள் யதார்த்தமாக தோணும் போதோ இல்லை யூடியூப்பில் பார்க்கும்போது, ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது இவருடைய வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விஷயமா இருக்கும். 2 வார்த்தையில் சொல்ல வேண்டிய கருத்தை அப்படியே சுருக்கிடுவார். சில இடங்களில் நீட்டி நெடுங்கலாம் வர்றது உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் பேட்டி எடுக்கும்போது கூட சில நேரத்தில் சொல்லுவார். 10 நிமிஷம் பேட்டி கேட்பான், ஐ நோன்ட்ருவார் ஒரே வார்த்தையில். மெடிடேஷன்னா என்னன்னு கேட்பான், தியானம்னா என்னன்னு கேட்டால் 2 மணி நேரம் பேசுவார். 10 நிமிஷம் கேட்ட கேள்விக்கு ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிறாரு. ஒரு வார்த்தையில் கேட்ட கேள்விக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பதில் சொல்கிற அளவுக்கு அவர்கிட்ட அந்த சக்தி இருக்குது. அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓஷோ சொல்கிற வார்த்தை, இது நான் கிடையாது அப்படிம்பாரு. இந்த பிரபஞ்சம் என் மூலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் என்னை அப்படிம்பாரு. நீங்கள் விலகிட்டிங்கன்னா அது உள்ளே என்ட்ரி ஆயிடும். அது வழிநடத்த நீங்கள் விட்டுங்களேன். நான் ஒரு அழைப்புன்னு சொல்லுவார். நான் ஒரு அழைப்பாகவே இருக்கேங்கிறார். அழைப்புதல் கிடையாது, அழைப்பாகவே இருக்கேங்கிறார். இவர் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இவர் மூலமாக எவ்வளவோ தூரம் பயணம் பண்ணலாம். நான் ஒரு வெண்மேகங்கிற புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் ஒரு குருநாதராக இல்லை உங்கள்கிட்ட அப்படிங்கிறார். இல்லை அப்படின்னா என்னை ஏற்றுக்கிறாதீங்கிறார். என்னை குருவாக கூட ஏற்றுக்கங்க, அப்படி ஏற்றுக்கிறாட்டினாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு ஒரு குருவாக இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஒரு நண்பனாக அப்படிங்கிறார். 2வது விஷயத்துக்கு ஒரு நண்பனாக என்னை ஏற்றுக்கிற முடியுமாங்கிறார். அப்போ கூட யோசிச்சுட்டு இல்லை வேணான்ட்டார். ஏன் அப்படின்னு கேட்கும்போது,
ஒரு நிர்பந்தத்துக்கு உட்பட வேண்டியிருக்கு. ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம இருக்கோம், ஒரு நண்பன் ஃபோன் பண்ணுற அவசரமாக வா மாப்பிள்ள அப்படின்னா என்ன செய்வீங்கிறீங்க? உண்மையான நண்பனாக இருந்தால் என்ன செய்வீங்க? விட்டுட்டு உடனே போவீங்க அந்த வேலையை விட்டுட்டு. அப்போ ஒரு நிர்பந்தத்துக்கு கட்டுப்பட வேண்டியது, அதனால் நண்பனாக கூட வேண்டாங்கிறாரு. சரி ஒரு வழிகாட்டியாக இருந்துக்கிறவான்னு கேட்குறாரு. வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு கூட சொல்லிவிட்டு வேண்டாங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு மரியாதை நிமித்தம் தெரியாது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது காரில் போகும்போது ஏதாவது ஒரு அட்ரஸ் கேட்குறீங்க தெரியாமல் ஒருத்தர்கிட்ட, ஒரு கால் மேலே கால் போட்டு ஒரு சீரட் கூட அடிச்சிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அவர்கிட்ட போய் அட்ரஸ் கேட்டீங்கன்னா காலெல்லாம் எடுக்க மாட்டார், சீரட்டு உதிரை நிப்பாட்ட மாட்டார், ஸ்ட்ரைட்டாக போங்க அப்படிங்குவார். ஒரு மரியாதை நிமித்தம் இல்லைங்கிறார். அதனால் வழிபோக்கனா கூட நான் இல்லைங்கிறார். அப்போ என்னவா இருக்கீங்கிறார்? ஒரு வழிகாட்டியாக கூட இல்லைங்கிறார். அப்போ என்னவா இருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஒரு வழியாக இருக்கேனே அப்படிங்கிறார். ஒரு வழியாக நான் இருந்துக்கிறேன், நீங்கள் அதில் பயணம் பண்ணி போயிருங்களேங்கிறார். அவர் சொல்ல இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை நீங்கள் எப்போ கடந்து போகிறீங்களோ அப்போ தான் நான் சந்தோஷப்படுவேங்கிறாங்க. இது எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி குருமார்கள்னு சொல்லணும் அப்புறம் அடிமைகளாக தான் வச்சுருக்காங்க. சீடன்கிற பேரில் பேரை தான் மாற்றிருக்காங்க. அடிமைன்னு வைக்கணும், ஆனால் சீடன்கிற பேரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்து என்னை கடந்து போகணும்னு எத்தனை மாஸ்டர் சொல்லுவாங்கங்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே எதிர்பார்ப்போடு இருக்குது. மிஞ்சி போனால் என்ன எதிர்பார்ப்பீங்க? பணம் தானே. பணம் சம்பாதிக்க எவ்வளோ வழி இருக்கு. போலிவாக்கம் நித்யானந்த ஐயா சொல்கிற மாதிரி பணம் சம்பாதிக்க எவ்வளோ வழி இருக்குது. அது ஆன்மீகத்தை எதுக்கு பணமாக்குறீங்கிறது தான் வேதனையாக இருக்குது. பார்த்து அவனே பாவம் நம்பி தானே வர்றாங்க. தெரியலைன்னா தெரியலன்னு போங்களேன். தொழில் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. உன்னை நம்பி வர்றவன்ட்ட நம்பிக்கையை கொடுக்காம பொய்யான ஒரு பிரம்மத்தை உருவாக்கி ஓசு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். இவங்கெல்லாம் யாரும் கேட்டால் கண்ணுக்கு தெரியாத ஊசி விற்கிறவங்க தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க 10 ரூபா கொடுத்தா 10 ரூபாய்க்கு ஒரு பேனா தர்றேன். நீங்கள் 10 லட்சம் கொடுத்தா கூட உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இந்த இடத்துல உங்கள் அனுபவத்தில் தெரியும். முதல் கிளாஸ் 10,000, 2ஆம் கிளாஸ் 30,000, இத்தனாம் கிளாஸ் 50,000, 1 லட்சம். என்னங்க பணத்தில் எப்படிங்க ஞானம் கிடைக்கும்? பணத்தில் எப்படிங்க ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும்? நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு விழிப்புணர்வு ஆக்காது. இவங்க சொல்லி கொடுத்தா விழிப்புணர்வு வரப்போகுது. எல்லாமே எதிர்பார்த்து ஒரு இதை சொல்லித்தரானா? ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். இவங்களை நம்பி போகிறவங்க அப்புறம் உண்மையாக பொய்யா? இந்த மாதிரி ஆன்மீகம்னு சொல்லி நம்பி போகிறவங்க, ஆன்மீகம் நமக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு பெரிய உன்னத நிலையை அடையலான்னு போகிறவங்களாம் உண்மையாக பொய்யானா? சத்தியமாக அவன் உண்மையானவங்க. ஏன்னா உண்மை கிடைக்குன்னு தான் போகிறாங்க. ஆனால் அங்கே போய் ஏதோ ஒரு மன விஷயத்தில் மாட்டி கடைசியில் அங்கேயே அடிமையாகி போயிடுறாங்க. ஒரு விஷயம் பாருங்களேன், இந்த உண்மையை தேடி போனவங்களுக்கெல்லாம் உண்மை கிடைச்சா அந்த உலகம் எவ்வளோ அருமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையை தேடி போனவங்களுக்கு உண்மையே கிடைச்சான். தெரியலை வேணாம், அதுக்கு வேறு வழி இருக்குது. நீங்கள் முடியலைன்னா விட்டுருங்க. அவன் எங்கேயாவது தேடி எங்கேயோ ஒரு அடைஞ்சிடும். தாகம் தண்ணியை தேடிடுவான். ஒரு நல்ல குருநாதர் கிடைக்காட்டினா ஒரு நல்ல குருநாதர் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைச்சான். ஆனால் அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் குருவை தேடாதீங்கன்னு அடிக்கொருக்கா சொல்லவே மாட்டேன். குரு உங்களை தேடி வரணும். அப்போ அந்தளவுக்கு சீடன் கரெக்டாக இருக்கும். விவேகானந்தர் கூட அழகான வார்த்தை சொல்லுவார். சீடன் சரியாக இருக்கும்போது குரு கண்டிப்பாக தேடி வந்துடுவாங்க. அதுக்காண்டி தேடி வரணும் வீட்டு கதவுலாம் தட்டுவார்லாம் நினச்சிடாதீங்க. உங்களை சார்ந்து பக்கத்தில் எங்கேயாவது இருப்பாங்க. நீங்கள் தான் அங்கனக்குள்ளேயாவது தேடணும். அந்த தேடுதலாவது இருக்கணும். மொத்தம் ஒரு 100 மீட்ரு இல்லை ஒரு 1 கிலோமீட்டர்லையாவது இருப்பாங்க. வீட்டை வந்து தட்டி வீட்டில் வந்து சொல்கிறதுக்கெல்லாம் அப்போ வேல்யூ இல்லாமல் போயிடும். கேட்டால் என்ன சொல்கிறாங்க? இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் ஆன்மீகத்தை நடத்துகிறீங்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? நான் ஃப்ரீயாக தான் நடத்தினேன், யாருமே வரலை, இன்றைக்கி 50,000 வாங்கினேன், அவ்வளோ கூட்டம் வருதுங்கிறாங்க. அவங்களாம் 50,000 கொடுக்கணும்னா உண்மையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பணம் தானே உனக்கு பிரச்சனை, உன்கிட்ட பணத்தை கொடுத்துட்றாங்க. அவங்க உண்மையா? ஓஷோ அழகான வார்த்தை சொல்வார். இது கூழாங்கல் கூட்டம் கிடையாதுங்க. கூழாங்கல் தான் குவியலாக கிடைக்கும். கூழாங்கல் தான் குவியலாக கிடைக்குங்கிறாரு. கிடக்கும், ஆனால் அதெல்லாம் வைரங்கள் அப்படிங்கிறாரு. எனக்கு கிடைச்சதெல்லாம் வைரங்கள்ங்கிறாரு. கூழாங்கல் எங்கே நிற்கும்? வைரங்கள் எங்கேயாவது கூழாங்கல் கூட்டமாக பார்க்க முடியுமா? அவ்வளோ குவியலாம். அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னுடைய மக்கங்கிறார். என் புறாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட வைரங்கள்ங்கிறார். அதான் சொல்கிறேன், இவர் பண்படுத்த தான் வந்திருக்காரு தவிர எல்லோரும் பயன்படுத்தணும்னு வரல. நீங்கள் அந்த நிலைக்கு போயிட்டாலே எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க. நீங்கள் சொல்லி தான் வாங்கணுமா? 500 ரூபா டிக்கெட் போட்டு வாங்கினா செலவு போக மிச்சம் 50 ரூபா 100 ரூபா கிடைக்கும் ஒரு ஆளுக்கு அப்படின்னா இப்படி தான் பணம் சேர்க்கணுமா?
ஒருத்தாலும் வந்து 1 கோடி கொடுத்துட்டு போயிடுவாங்க நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா. அப்படி தான் ஓஷோவுக்கு நடந்தது. இன்றைக்கி ரமணருக்கு நடக்குது, வள்ளலாருக்கு நடக்குது. ராமகிருஷ்ண மடம் எங்கே இல்லை, எந்த ஊரில் இல்லை? அவர் இருக்கும்போது இதெல்லாம் செய்ய நினச்சி சொன்னாரா? எல்லா ஊர்லேயும் ராமகிருஷ்ண மடம் இருக்குது. அவர் இருக்கும்போது இருந்துச்சா? உண்மையை சொல்லிட்டு போங்களேன். உண்மையை உணரும் போது அவங்களே கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி கொடுக்குறவங்களா அது சிலவங்க பார்த்திங்கன்னா சொத்தெல்லாம் விற்று கொண்டு போய் நின்றுட்டுருக்காங்க. ஆன்மீகங்கிற பேரில் சொல்கிறவங்ககிட்ட போய் தான் பொண்டாட்டி பிள்ளை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க, சொந்த பந்தங்கள் செய்ய மாட்டாங்க, நட்பு வட்டாரத்தை செய்ய மாட்டாங்க, வேலைக்காரங்கள் செய்யாதவங்க. அப்போ என்ன நடந்திருக்காங்க? ஏதோ ஒரு வசியம் நடந்திருக்கு. அதுலேருந்து மீட்டு வர்றதுக்காண்டி தான் அந்த பதிவை பதிஞ்சிட்ருக்கோம். ஏமாந்துடாதீங்க. இவங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான். பார்த்துக்கணும். பணம் தாண்டி வேறு என்ன கொடுக்க முடியுங்க? அதான் சொன்னேன், கண்ணுக்கு தெரியாத ஊசி விற்கிறாங்க அப்படின்னு ஓஷோ சொன்னது அந்த இடம் தான். பார்த்து ஒரு நிலைக்கு நீங்கள் உள்ளே போய் அதுக்குள்ளே போய் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா, அடையலை, எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு அவங்ககிட்ட சொல்லுங்களேன். 10 லட்சம் கொடுத்துட்டு கூட கேளுங்களேன், நீ இதை சரியாக செஞ்சுருக்க மாட்டேன்னு உங்கள்கிட்ட விஷயத்தை தள்ளி விட்டு அவங்க விலகிடுவாங்க. நான் சொன்னதை நீ சரியாக ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு ஏற்றுக்க மாட்டேன். இன்னொன்று, குருநாதர் வந்து எப்போயுமே நீங்கள் சொல்கிறதுக்கு ஜால்ரா தட்டுற மாதிரி ஆமாம் கரெக்டு அப்படின்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. ஒரு குருநாதருங்கிறவர் நீ ஏதாவது ஒன்று வச்சுருந்தேன்னா உடைக்கிற வேலை மட்டும்தான் குருநாதர் வலிக்கும், வேதனைப்படுவீங்க. அதுதான் உண்மையான குருநாதர். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் விலகி போயிட்டே இருப்பார். ஒன்றுமே நினைக்க மாட்டார். குருநாதருங்கிறவர் எப்படி இருப்பாருங்கிறீங்க? உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஒன்று. ஜென்னில் ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அது ஓஷோ செய்கிற மாதிரி தான் அதுவும் அந்த கதை. ஒரு சிஷ்யன் வந்து கேட்குறேன் குருநாதர்கிட்ட, நான் பயிற்சி பண்ணணும், நீ வேலை பார்க்குற நேரத்தில் பூராமே அடிச்சுக்கிட்டு இருப்பேங்கிறார். எங்கிட்டாவது வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பார். கவனம் வந்து என் மேலே இருக்கணுமே தவிர உன் வேலையில் இருந்துச்சுன்னா நான் எங்கிட்டாவது தெரியாத நேரத்தில் வந்து விழிப்புணர்வு இல்லாத நேரத்தில் அடிப்பேன் இருக்கார். அடி சரியாக வாங்கிட்டே இருந்திருக்கேன் அவனும் ஒவ்வொரு இடத்துலையும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் விழிப்புணர்வு ஆகிட்டான். அவர் வர்ற வேகத்திலே தெரிஞ்சிடும். வர்றாருன்னு சொன்னால் குருநாதன்றவர் அடிக்க முடியாது. இப்போ அதில் தேர்ச்சி ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டாரு, நீ அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்ட்டார். ஏன்னா ஒரு அடி கூட அவர் வாங்க முடியலை. அப்படிங்கும்போது அந்த பயிற்சியில் பாஸ் ஆகிட்டான். இப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், தூங்கும் போது அடிப்பேங்கிறாரு. இது எப்படிங்க? முழிச்சிட்டு இருக்கும்போது அடித்தா கூட சுதாரிப்பாக இருக்கணும், தூங்கும் போது அடித்தா எப்படி இருக்கும்? அதோடைய பயிற்சி அவ்வளோதான்ட்டார். ஆனால் அடி வாங்குறாரு, தூங்கும் போதெல்லாம் அடி வாங்கிட்டே இருக்கார். கடைசியில் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதில் ட்ரைனிங் ஆகி சிஷியன் தூங்குறான்னு சொல்லி காலை எடுத்து உள்ளே வைக்கிற ரூம்குள்ளே, குருநாதான் முழிச்சிருக்கேன் அப்படிங்கிறேன், ஆனால் தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கேன் சொல்கிறான், குருநாதான் முழிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுலேயும் பாஸ் ஆகிட்டேன். நீ கிளம்பலாம்ப்பான்ட்டார். அடுத்த நாள் காலையில் பேக்கப் போட்டு கிளம்புறேன். தூரத்தில் உட்காந்து குருநாதர் ஒரு புக்கு வாசிச்சிட்ருக்காரு மரத்துக்கு கீழே. இங்கேருந்து இப்படியே பார்த்துட்டே குருநாதரை சொல்கிறேன், இந்த கிழமை எத்தனை தடவை நீ அடிச்சிருப்பேன், ஒரே ஒரு அடியாவது அடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். குருநாதர் அங்கேருந்து சொல்கிறாரு, செத்துருவேன்ப்பா அப்படிங்கிறாரு. இவன் நினைக்கிறது அங்கே எப்படி போயிருக்கும் பாருங்க. ஓடி போய் காலில் விழுந்துட்டான். இதுதான் உண்மையான குருக்கு அடையாளம். உன்னை தேர்ச்சி பண்ணிவிட்டு அப்படியே விளையிடணும். விட்டுட்டு கடைசி வரைக்கும் கூட இருக்க வச்சுருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? அது வேலைக்காரனா? சம்பளமும் தரமாட்டாங்க. அடிமையில் படுத்தி வைக்கிறதுக்கு எதுக்கு? அந்த காசு யார் காசு? அவ்வளோ செலவழிக்கிறது. அதான் சொல்கிறேன், கொடுக்குறதுக்கும் வாங்குறது. இப்போ ஓஷோக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு இவ்வளோ பேர் கொடுத்தாங்க. கொடுக்குறது வேறு, வாங்குறது வேறுன்னு அதான் சொல்கிறேன். ஆன்மீகத்தில் இவ்வளோ தான் அப்படிங்கிறத பாகுபடுத்தாதீங்கிறேன். ப்ராடாக இருங்க. அதுவும் ப்ராடாக உள்ளே வர்றதுக்கு என்ட்ரி ஆகும். ஆனால் இந்த பணம் கொடுக்குறதுனால அவங்க எதுவுமே நட்டப்பட்டுறக்கூடாது. அவங்களுக்கு வேதனையோடு கொண்டு வந்து சேர்த்துடக்கூடாது. அந்த ₹1 சம்பாதிக்க அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். ₹50 சம்பாரித்து பாருங்களேன். வேர்க்க விறுவிறுக்க ஒரு லோடுமேன் ஆன்மீகத்தை நோக்கி வருவான்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனுடைய தேவைகள் அவ்வளோ இருக்குது. ஒரு வண்டிகளுக்கு வர முடியுமா? அவ்வளோ இருக்கு. ஆனாலும் அதை தேடி வந்தால் கடன் வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த ஆன்மீகம், அப்படி ஒரு ஆன்மீகம் தேவையா? அவன்கிட்ட வேணால் நம்ம வேணால் போய் கற்றுக்கலாம். ஏதாவது அவன் மூலமாக கூட கற்றுக்கலாம். ஒரு படகோட்டிகிட்ட கற்றுக்கலாம், ஒரு வண்டி இழுக்கிறவங்கள்ட்ட கற்றுக்கலாம், ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவன்கிட்ட கூட நம்ம ஞானம் கற்றுக்கலாம். பணம் கொடுத்து தான் ஆன்மீகம் கற்றுக்கிறோன்னு அவசியம் இல்லை. பார்த்தோம், நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை அதுக்கு சார்ந்த குருமார்கள் வருவாங்க. பார்த்தோம்,
குறைஞ்சி கூட்டி கழித்து பார்த்தோம்னா அவங்க மேலே கூட தப்பு இல்லை. ஏன்னா ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்க இருப்பாங்க, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க, அப்படியும் பார்க்கலாம். அதனால் இந்த ஏமாத்துறவங்க வரைக்கும் ஏமாறுறவங்க இருக்கிறத விட ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்கிறது, ஏமாறுவாங்கிற இடத்த நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவாக இருக்குது. திருப்பி ட்ராக் மாறுதுன்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே கலந்து பேசணுங்கிறக்காக தான் இதெல்லாம் உங்கள்கிட்ட பதிவிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும், ஒரு தெளிவு வேணும். அதுக்காண்டி ஓஷோவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. எங்கே உண்மை இருக்கோ அங்கே எடுத்துக்கங்க. இந்த விழிப்புணர்வு ஒரு தந்ததுனால தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் பாருங்களேன், நேற்று படித்த ஒரு விஷயம், இந்த உலகத்திலே சொர்க்கம் கிடைக்குன்னு சொன்னால் இந்த 3 மதமும் நிற்கும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்திலே சொர்க்கம்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 3 மதம் நிற்குமா? அதான் திருப்பி சொல்ல, இந்த இடத்துல நீங்கள் ஞானம் அந்த ஆனந்தத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மதம் கடந்து நீங்கள் போயிடுவீங்க. இந்த மதம் கடக்கிறதுக்கு மதம் வேணும், இல்லைன்னு சொல்லலை. கடந்ததுக்கப்புறம் மதம் தேவையில்லை, அடையாளம் தேவையில்லை. இங்கே நாங்கள் உருவாக்குனது அடையாளம் இல்லாத ஆன்மீகம் தான். மற்ற மௌனமாக இருங்கன்னு சொல்லக்கூட வாயில் தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அடையாளம் இல்லைன்னு சொல்லி கூட ஒரு அடையாளத்தில் தான் பதிவு பண்ண வேண்டியிருக்கு.